வெற்றியை நோக்கி என்ற இந்த மிகப்பெரிய இஸ்லாமிய நிகழ்ச்சியின் இரண்டாவது நிகழ்ச்சி கலந்துரையாடல். இந்த நிகழ்ச்சியிலே நானும் நம்முடைய ஷேக் கலாநிதி முபாரக் மதனி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்களும் இன்ஷா அல்லாஹ் உங்களோடு சில மிக முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றோம். அந்த வகையில் நாம் நேரடியாக நேர சுருக்கத்தை கருதி நேரடியாக நாங்க வகுப்புக்குள்ள போவோம். அதுக்கு முன்னால் எங்களுக்கு முபாரக் மதனியை பத்தி எல்லாருக்கும் தெரியும், அதை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, உலக அறிந்த ஒரு உண்மை. சரி, நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்முடைய தலைப்பு, இன்றைய தலைப்பு, முதலாவது தலைப்பு கலந்துரையாடல், இளைஞர்கள் எதிர்நோக்கும் சவால்களும் தீர்வுகளும். இதுதான் நம்முடைய மாநாட்டினுடைய இரண்டாவது தலைப்பு. இது ஒரு கலந்துரையாடலாக இன்ஷா அல்லாஹ் 1 மணி நேரத்துக்கு 6 மணி வரை இடம்பெறும். இதுல மிக முக்கியமான விஷயங்களை நாம் பேச இருப்பதனால் சகோதர சகோதரிகள் கவனமாக இதை கேட்டுக்கொள்ளுங்க. அதே நேரம் குறிப்பெடுக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. நாம் நேரடியாகவே தலைப்புக்குள்ள போவோம். இளைஞர்கள் எதிர்நோக்கக்கூடிய சவால்கள் தீர்வுகள் என்ற இந்த தலைப்புக்குள்ள மரியாதைக்குரிய நம்முடைய கலாநிதி முபாரக் மதனி அவர்களிடம் முதலாவதாக இந்த இளமை பருவத்தினுடைய பெருமதியும் அந்த இளமை பருவத்தை இறை வழிபாட்டில் நாம் பயன்படுத்துவதனுடைய சிறப்பு என்ன என்பது பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் கேட்போம். மர்ஹபன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அம்மா பஅத். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, முதலிலே இந்த சிறப்பான நிகழ்ச்சியை வெற்றியை நோக்கி என்ற மகுடத்திலே துபாய் மர்கசுல் மனார் அல் மனார் இஸ்லாமிக் சென்டர் ஏற்பாடு செய்திருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் நேரடியாக நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சி இன்றைய கோவிட்-19 கொரோனா காலத்தை கவனத்தில் கொண்டு லைவாக இந்த ஆன்லைன் நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற அல்மனார் இஸ்லாமிக் சென்டர் தமிழ் பிரிவு பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், அதனுடைய வாலண்டியர்ஸ், குறிப்பாக ஷேக் முஃபாரிஸ் ரஷாதி அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே இந்த தலைப்பை பொறுத்தவரையில் இளைஞர்கள் எதிர்நோக்கும் சவால்களும் தீர்வுகளும் என்ற இந்த தலைப்பு இன்றைய காலத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைப்பாக கருதப்படுகிறது. உலகத்தில் இருக்கிற மக்கள் தொகையில் ஒரு மிகப்பெரிய தொகையினர் வாலிபர்களாக இருக்கிறார்கள். இந்த வாலிபர்கள் இன்றைக்கு உலகத்திற்கு ஒரு சவாலாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எதிர்நோக்குகிற சவால்கள் என்கிற ஒரு பகுதி இருக்க, இந்த வாலிபர்களே இன்றைக்கு உலகத்திற்கு ஒரு சவாலாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த வாலிபர்கள் சரியான முறையில் நெறிப்படுத்த தவறும் பட்சத்தில், இந்த வாலிபர்களை சரியான முறையிலே நெறிப்படுத்துவதற்கு நாம் தவறுகிற பட்சத்தில் நிச்சயமாக உலகம் ஒரு இருண்ட எதிர்காலத்தை நோக்கி நகரும் என்பதில் இரண்டாவது கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. இந்த மிலேனியம், அதாவது 2000ஆம் ஆண்டு உருவான போதே அந்த ஆரம்பத்தில் உங்களுக்கு நினைவிருக்கலாம், இந்த மிலேனியத்தின் மிகப்பெரிய சவாலாக வாலிபர்களைத்தான் அடையாளப்படுத்தினார்கள். இந்த வாலிபம் என்பது மனிதனுடைய வாழ்க்கை கட்டங்களிலே அவனுக்கு கிடைக்கிற மிக அற்புதமான ஒரு பருவமாகும். இந்த பருவம் விலை கொடுத்தால் கூட வாங்க முடியாத பருவமாகும். அதனால்தான் ஒரு அரபு கவிஞர் சொல்கிறார், லைத்த ஷபாபு ஃபஷ்தரைது, வாலிபம் விற்கப்படுமாக இருந்தால் நான் வாங்கி விடுவேன் என்று சொல்கிறார். உண்மையில் எல்லோருமே இந்த பருவத்தை விரும்புவார்கள். வாலிப பருவத்துடன் இருப்பது என்பது எல்லோருக்குமே விருப்பமான ஒரு விஷயம் என்பது யாருமே மறக்க முடியாத ஒன்றாகும். உதாரணமாக ஒரு 50-60 வயதுடைய ஒருவரை பார்த்து நீங்கள்
மாஷா அல்லாஹ், நீங்கள் பார்ப்பதற்கு ஒரு 25-30 வயதையுடையவர் போல இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அவர் அடைகிற மகிழ்ச்சி வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. அதே நேரத்தில் ஒரு ஒரு 30-35 வயதை உடையவர் ஒரு தாடி வைத்து கொஞ்சம் தோற்றம் முதுமை போல ஆகி இருக்கிற போது அவரை பார்த்து, அவருடைய உண்மையான வயது ஒரு 30-35 இருக்கும், அவரை பார்த்து கேட்கிறோம், உங்களுக்கு ஒரு 50 வயது இருக்குமா என்று கேட்டால் அவர் அடைகிற கவலையும் மன சங்கடமும் உண்மையிலேயே மிக கஷ்டமானதாகும். அதனால்தான் அல்லாஹு தஆலாவும் மிக அற்புதமான ஒரு பரிசை நமக்கு மறுமையிலே வைத்திருக்கிறார். அதுதான் சுவர்க்கத்திற்கு செல்லுகிற எல்லோரும் வாலிபர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா எழுதிவிட்டார். அது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவமாகும். இந்த வாலிப பருவத்தை இன்று பிசினஸ் செய்கிறார்கள், ஜிம் என்ற பெயரிலும். நீங்கள் ஜிம்முக்கு போனால் வாலிபர்களாக இருக்கலாம் என்று சொல்லும் போது மிகப்பெரிய ஒரு படையெடுப்பு அங்கே நடைபெறுகிறது. மாத்திரைகள், மருந்து மாத்திரைகள் வாலிபர்களாக வைத்துக் கொள்வதற்கு விற்கப்படுகிறது. குறிப்பாக இந்தியாவிலே நீங்கள் பார்த்தால் நிறைய லேகியங்கள் விற்கிறார்கள். இளமையோடு என்று நீங்கள் இருப்பதற்கு என்று சொன்னால் அங்கே நிறைய பேர் போகிற காட்சிகளையும் பார்க்க. சுருக்கமாக வாலிப பருவம் என்பது மிக முக்கியமான ஒரு பருவமாகும். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இந்த வாலிப பருவம் ஆக்கப்பணிகள் அவருக்கும் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பிரயோசனமான பலனை தரக்கூடிய முறையில் உருவாக்கப்பட வேண்டும், கழிக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகிறது. அதனால்தான் வாலிபம் பற்றி அல் குர்ஆன் நிறைய சொல்கிறது. அல் குர்ஆனை நீங்கள் படித்து பார்க்கிற போது அல் குர்ஆனிலே வாலிபர்கள் பற்றி, வாலிப பருவம் பற்றி பல இடங்களில் பேசப்படுவதை நீங்கள் அவதானிக்கலாம். குறிப்பாக சொல்வதாக இருந்தால், இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிய ஒருவர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஒரு மிகப்பெரிய புரட்சியையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தியவர்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் அடையாளப்படுத்தும் போது இன்னஹு ஃபதன் யذ்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். நிச்சயமாக அவர் ஒரு வாலிபர். அப்ப அந்த வாலிப பருவத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சரியாக பயன்படுத்தியதனால் அவர்களை இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் கானித்தன் லில்லாஹ், அவர் ஒரு உம்மத் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். இப்ராஹிம், நிச்சயமாக இப்ராஹிம் ஒரு உம்மத் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிற அளவுக்கு அவருடைய வாலிப பருவத்தை அவர் சரியான முறையிலே பயன்படுத்தி இருக்கிறார். அதே போலதான் இந்த உலகத்தில் வரலாறு படைத்த சில வாலிபர்கள், அவர்களை சூரா அல் கஹ்ஃப் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லும் போது இன்னஹும் ஃபித்யத்துன், ஃபத்தா என்றால் சிங்குலர் ஒருமை, ஃபத்தாவினுடைய புளூரல் ஃபித்யத்துன், இன்னஹும் ஃபித்யத்துன் அவர்கள் சில வாலிபர்கள், ஆமனு பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா, அவர்கள் தங்களுடைய ரப்பை ஈமான் கொண்டார்கள், இன்னும் அவர்களுக்கு நாம் நேர்வழியை கொடுத்தோம் என்று சொல்லி காட்டுகிறார். அவர்கள் உலகத்தில் மிகப்பெரிய வரலாறு படைத்தவர்கள். அதனால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சில கராமத்துகளை கூட உண்டு பண்ணினான் என்பதை சூரா அல் கஹ்ஃபிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அதே போல நாம் பார்க்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபர்களை பற்றி பல செய்திகளை நமக்கு சொல்கிறார்கள். அதில் பிரதானமான 2 விஷயங்களை நாம் எப்போதும் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதுல ஒன்றுதான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மறுமையில் மக்கள் எல்லோரும் எழுப்பப்படுவார்கள். அப்படி எழுப்பப்படும் போது பூமி வேறு பூமியாக மாற்றப்படும். சூரியன் மனிதனுடைய தலைக்கு 1 மைலுக்கு மேலே கொண்டு வந்து வைக்கப்படும். இந்த நேரத்தில் மனிதர்கள் சூரிய வெப்பம் தாங்க முடியாமல் கஷ்டப்படுவார்கள். அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப வியர்வை அவர்களுடைய உடம்பிலிருந்து கொட்டிக் கொண்டிருக்கும். சிலர் கரண்டை வரை, முழங்கால் வரை, இடுப்பு வரை, கழுத்து வரை என்று வியர்வை மூழ்கடிக்கப்படுகிற அந்த பயங்கரமான சூழ்நிலையில் அல்லாஹு தஆலா 7 கூட்டத்தாருக்கு நிழல் வழங்குகிறார். அதிலே ஒரு கூட்டம் ஷாபுன் நஷஅ ஃபி இபாதத்தில்லாஹ், அல்லாஹுடைய இபாதத்தில் வளர்ந்த வாலிபன். அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய இபாதத்தில் வளர்ந்த வாலிபன். அந்த 7 கூட்டமும் அரசின் கீழ் நிழல் பெறக்கூடிய 7 கூட்டத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் சொல்வதற்கு இலகுவாக இருக்கும், ஆனால் செய்வதற்கு கஷ்டமானது. அதனால்தான் அப்படி ஒரு மகத்தான பரிசை அல்லாஹு தஆலா அந்த நேரத்திலே வைத்திருக்கிறார். அப்ப அவர்கள் வாலிபர்கள் இபாதத்தில் வளர்ந்து வருகிறார்கள். இப்ப வாலிபர்கள் இபாதத்தில் வளர்வது என்பது சின்ன ஒரு விஷயம் அல்ல.
ரொம்ப கஷ்டமான விஷயம். எனவேதான் அல்லாஹு தஆலா வாலிபர்கள் இபாதத்திலே வளர்ந்து வந்தால் அவர்களுக்கு அரசின் கீழ் நிழல் கொடுக்கிறார். இது ஒரு செய்தி. இன்னும் ஒரு செய்தி என்னவென்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லன் தஸூல கதம அப்தின் அல்லது லா தஸூலு கதம அப்தின் ஹத்தா யுஸ்அல அன் அர்பா. 4 விஷயங்கள் பற்றி விசாரிக்கப்படாமல் ஒரு அடியானுடைய பாதம் மறுமையிலே அசைக்கப்பட மாட்டார். அல்லாஹு தஆலா அந்த மஹ்ஷரில் வைத்து பிரதானமான 4 கேள்விகள் கேட்க போகிறான். அதற்கு ஒவ்வொருவரும் பதிலளிக்க வேண்டும். அளிக்காமல் அசைய முடியாது. அந்த 4ல் ஒன்று அன் உம்ரி ஃபீமா அஃப்னா, அவனுடைய ஆயுள். உம்ர் என்பது பிறந்ததிலிருந்து மௌத்தாகும் வரை உள்ளது. அதற்குள் வாலிபம் வரும். ஆனால் அல்லாஹு தஆலா உம்ரை பற்றி கேட்டுவிட்டு இரண்டாவது கேட்கிற கேள்வி அன் ஷபாபிஹி ஃபீமா அப்லா, உன்னுடைய வாலிப பருவத்தை நீ எப்படி செலவிட்டாய் என்பது. இப்ப மறுமையிலே இருக்கிற மிக பிரதானமான ஒரு கேள்விதான் வாலிபம் பற்றிய கேள்வி. மறுமையிலே இருக்கிற ஒரு பிரதானமான சான்ஸ் தான் இபாதத்தில் வளர்ந்த வாலிபர்களுக்கு அரசின் கீழ் நிழல் கிடைப்பது என்பது. அதே போல ஏராளமான ஹதீஸ்கள் இது பற்றி வந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். இப்ப சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், வாலிப பருவம் என்பது மனிதனுடைய வளர்ச்சியில் மிக பிரதானமான ஒரு பருவமாகும். எல்லோரும் விரும்புகிற நேசிக்கிற ஒரு பருவமாகும். இந்த பருவம் ஆபத்தான ஒரு பருவம், சூடான இரத்தம் கொண்ட ஒரு பருவம், புதுமைகளை விரும்புகிற ஒரு பருவம், மாற்றங்களை நேசிக்கிற ஒரு பருவம் என்று இதை சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த பருவத்தை ஒருவன் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு. ஒரு அரசாங்கத்தினுடைய எதிர்பார்ப்பு அதுதான், ஒரு குடும்பத்தினுடைய எதிர்பார்ப்பு அதுதான், ஒரு ஊரினுடைய எதிர்பார்ப்பு அதுதான், சமுதாயத்தினுடைய எதிர்பார்ப்பு அதுதான். அப்ப இதை தாண்டி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் என்ன சொல்கிறார்கள்? உனக்கு நான் தருகிற அருமையான ஒரு வாய்ப்பு தான் உன்னுடைய வாலிப பருவம். இதை நீ ஜாஹிலியத்திலும் கழிக்கலாம், நீ இந்த வாலிப பருவத்தை நாசமாக்கி விட்டும் போகலாம். ஆனால் ஒரு தியாகத்தோடு நீ இந்த வாலிப பருவத்தை நல்ல முறையில் பயன்படுத்துவாயாக இருந்தால் நிச்சயமாக உனக்கு மகத்தான வெற்றி இருக்கிறது என்பதை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு அடையாளப்படுத்துகிறார்கள். மாஷா அல்லாஹ். மிக மிக ஒரு அருமையான, மிக சுருக்கமாகவும் அருமையாகவும் தெளிவா சொன்னீங்க. இளைஞர்கள் என்று சொல்கின்ற பொழுது ஒரு சமூகத்தினுடைய முதுகெலும்பு என்பதை சுருக்கமாக அழகாக தெளிவாகவே குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில விளங்கப்படுத்தினீங்க. அடுத்ததாக இந்த இளைஞர்கள் பொதுவாக நெறிப்படுத்தப்பட வேண்டியவர்கள். இளமை பருவம் என்பது அது இஸ்லாத்திலே நாம் கழிக்கலாம், அதே நேரம் பாவங்களுக்கான வாசல்களும் திறந்து வைக்கப்பட்ட ஒரு ஜாகிலியத்தையும் நான் செல்லக்கூடிய ஒரு நிலை இளைஞர்களுக்கு இருக்கிறது. என்றாலும் இந்த இளைஞர்கள் அதிகமாக வழி தவறுவதற்கான அடிப்படையான காரணம், அதாவது இளைஞர்கள் இன்றைக்கு அதிகமாக வழி தவறுறதுக்கு மூல காரணம் என்று நீங்க எதை கருதுறீங்க? எப்படி அதை பார்க்கலாம்? உண்மையிலேயே ஷேக் அவர்களே, இந்த வாலிபர்கள் நெறிப்புரள்வது என்பது இன்றைய காலத்தில் ஒரு பரவலான விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. இந்த நெறிப்புரள்வு அல்லது வழி தவறுதல் என்பதை 2 பிரதான தலைப்புகளில் நாம் பார்க்கலாம். ஒன்று அல் இன்ஹிராஃப் அல் ஃபிக்ரி, சிந்தனை ரீதியான நெறிப்புரள்வு. இன்னும் ஒன்று அல் இன்ஹிராஃப் அல் ஹுலுகி, நடத்தை பண்பாட்டு ரீதியான நெறிப்புரள்வு. இந்த 2 வகையான நெறிப்புரள்வுகளையும் வாலிபர்கள் மத்தியிலே இன்று நாம் அதிகமாக பார்க்க முடிகிறது. இப்ப சிந்தனை ரீதியான நெறிப்புரள்வு என்று சொல்லும் போது இதற்கு மிக பிரதானமான காரணமாக இன்று அமைந்திருப்பது தொழில்நுட்ப வளர்ச்சி. அதே போல பண்பாட்டு ரீதியான வீழ்ச்சிக்கும் அல்லது வழிகேட்டுக்கும் அதுதான் காரணமாக இருக்கிறது. தொழில்நுட்ப ரீதியான முன்னேற்றம் என்பது உண்மையிலே ஆக்கப்பணிகளில் பயன்படுத்தப்பட வேண்டிய ஒன்றாக இருந்தாலும் கூட இன்றைக்கு அது ஒரு மிகப்பெரிய சவாலாக உலகத்திற்கு மாறி இருப்பதை பார்க்கிறோம். இது இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியிலே ஒரு பெரிய ஒரு அங்கம்தான் இந்த சோஷியல் மீடியாக்கள். இந்த சோஷியல் மீடியாக்களை பொறுத்தவரையில் இந்த சோஷியல் மீடியாக்கள் இந்த 2 நெறிப்புரள்வுகளுக்கும்
வழிவகுத்திருப்பதை யாருமே மறுக்க முடியாது. சிந்தனை ரீதியான நெறிப்புரல்வு நிறைய இந்த சோசியல் மீடியாக்களிலே தேடுகிறார்கள். வாலிபர்கள் உள்ளே நுழைந்து நிறைய தேடுகிறார்கள். தேடிக்கொண்டு செல்லும் போது பலதும் அங்கே அவர்களுக்கு கிடைக்கிறது. இதில் நாம் பொதுவாக வாலிபர்கள் என்று நோக்காமல் முஸ்லிம் வாலிபர்கள் என்கிற அந்த பகுதியை எடுத்து பார்த்தால், இன்றைக்கு இந்தியாவில் இருந்த மிக பிரபலமான ஒரு சிந்தனையாளர், ஒரு அறிஞர் தான் மௌலானா அபுல் ஹசன் அலியுல் ஹசன் நதுவி என்று சொல்லக்கூடிய அறிஞர். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், ரித்தத்துன் லா அபா பக்ர லஹா. மதம் மாற்றம் நடக்கிறது, அதை தடுத்து நிறுத்த அபூபக்கர் இல்லை என்ற ஒரு புத்தகம். உண்மையிலேயே அருமையான ஒரு புத்தகமும் அருமையான ஒரு தலைப்பும். இந்த புத்தகம் நான் நினைக்கிறேன் இவர் எழுதி பல வருடங்கள் சென்று விட்டன. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாலிபர்கள் மதம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். எப்படி மதம் மாறுகிறார்கள் என்றால், இஸ்லாத்தின் பேரில் மதம் மாறுகிறார்கள். அண்மையிலே என்னிடம் ஒரு பெற்றோர் மகனை அழைத்து கொண்டு வந்தார்கள். தாய் ஒரு டாக்டர், தந்தை ஒரு ஹையர் ஆபீசர். மகன் சயின்ஸ் படிக்கிறார், +2 A level சயின்ஸ் படித்துக் கொண்டிருக்கிறார். அந்த மகனை பற்றி அவர்கள் என்னிடம் வந்து அவரை வைத்துக் கொண்டுதான் முறைப்பாடு செய்கிறார்கள். இவர் 10th வரைக்கும் OL படிக்கிற வரைக்கும் தொடக்கூடியவராக, பள்ளிவாசலோடு நெருக்கமான தொடர்புள்ளவராக, பெற்றோரை மதிக்கக்கூடியவராக இருந்தார். இன்றைக்கு இவர் தொழ தேவையில்லை என்று சொல்கிறார். தொழுது என்ன பிரயோசனம் என்று எங்களிடம் கேட்கிறார் என்று அந்த தாய் மிக கவலையோடு ஆதங்கப்பட்டு அழுகிற ஒரு காட்சி, ஒரு உதாரணத்திற்காக நான் இங்கே பதிவு செய்கிறேன். இப்ப அந்த வாலிபரோடு பேசி பார்க்கிற போது அவருடைய சிந்தனையில் மிகப்பெரிய ஒரு குழப்பம் உருவாகி இருப்பதை பார்க்கிறோம். குர்ஆனை பேஸ் பண்ணி, குர்ஆனை அடிப்படையாக வைத்துத்தான் அந்த சிந்தனை குழப்பம் அவருக்கு வந்திருக்கிறது. இது போல பல்லாயிரக்கணக்கான வாலிபர்கள் இன்று திசை மாறிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல நீங்கள் பார்க்கலாம், இப்ப ஸ்ரீலங்காவில் இப்போது உருவாகி இருக்கிற ஒரு சிக்கல் என்னன்னா, இந்த சூப்பர் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய சிக்கல். சூப்பர் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய ஒரு குரு இஸ்லாத்தின் பெயரால் மிக மோசமான ஒரு நிலையில் உருவாகி இருப்பதை பார்க்கிறோம். இவர்கள் லண்டனிலே இருக்கக்கூடிய ஒருவரை பேஸ் பண்ணி, பிறகு அவர் இங்கே இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஒருவரை தன்னுடைய ஏஜென்டாக வைத்துக் கொண்டு தமிழிலே அந்த சிந்தனையை பரப்பி கொண்டிருக்கிறார். அது இன்றைக்கு வாலிபர்கள் மத்தியிலே மிகப்பெரிய அளவில் இடம் பிடித்துக் கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். மியூட் பண்ணுங்க, நினைக்கிறேன். வாலிபர் இந்த சூப்பர் முஸ்லிம் என்ற இந்த சிந்தனை வாலிபர்கள் மத்தியிலே இந்த யூடியூப், ஃபேஸ்புக் போன்ற சோசியல் மீடியாக்களின் ஊடாக வேகமாக பரவிக்கொண்டு இன்றைக்கு இலங்கையில மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இது மாறியிருப்பதை பார்க்கிறோம். இதே போல நீங்கள் பார்க்கலாம் தீவிரவாத சிந்தனை. இப்ப IS போன்ற தீவிரவாத சிந்தனைகள், அதே போன்ற இந்த மார்க்கத்தின் பேரால் வரக்கூடிய வழிகட்ட போக்குகள் எல்லாமே பரவலாக வாலிபர்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். இது சிந்தனா ரீதியான ஒரு நெறிப்புரல்வாகும். இந்த நெறிப்புரல்வுக்கு வித்திட்டிருப்பது சோசியல் மீடியாக்கள். அதே நேரத்தில் நாம் இங்கு கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம், இந்த சிந்தனை ரீதியான நெறிப்புரல்வு வாலிபர்கள் மத்தியில இடம் பிடித்துக் கொண்டு போகிற அதே நேரத்தில் அவர்களை தடுத்து நிறுத்தி அந்த நெறிப்புரல்விலிருந்து அவர்களை பாதுகாக்கக்கூடிய அரண்களாக காணப்பட வேண்டிய உலமாக்கள் இன்றைக்கு சமூகத்தில் குறைந்து கொண்டு வருவது. இது ஒரு மறுமை நாளைக்குரிய ஒரு அடையாளமும் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யக்பதுல் இல்ம இன்திஸாஅன் யன்தஸிஉஹு வ இன்னமா யக்பிதுல் இல்ம பிகப்தில் உலமா.
அல்லாஹ் கல்வியை ஒரேடியாக உயர்த்த மாட்டான், உலமாக்களுடைய உயிர்களை எடுப்பதன் மூலம் கல்வியை உயர்த்துவான். அப்ப பக்குவமான முதிர்ச்சி அடைந்த உலமாக்கள் குறைந்து கொண்டு போகிறார்கள். மார்க்கத்தை மேலோட்டமாக படித்தவர்கள் சமூகத்தில் ஆலிம்கள் போன்ற ஒரு நிலையை அடைகிறார்கள். இந்த சேலஞ்ச், இந்த டாபிக் உண்மையிலேயே மிக ஆழமானது, மிக கவனமாக இன்றைக்கு நாம் எல்லோருமே கையாள வேண்டிய ஒரு தலைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப யார் சமூகத்தில் பெரியவர்கள் என்று நீங்கள் கேட்டால், பேச்சாளர்கள் பெரியவர்களாக மாறியிருக்கிறார்கள். நம்முடைய சமூகத்தில் உள்ள வாலிபர்களிடம் நீங்கள் போய் உலமாக்களை பற்றி கேளுங்கள், தெரியாது. அவர்களுக்கு யாரை தெரியும் என்றால், கவர்ச்சியாக பேசுகிறவர்கள், உணர்ச்சியாக பேசுகிறவர்கள், அழகாக பேசுகிறவர்கள், அந்த வாலிபர்களுடைய உணர்வுகளை தூண்டக்கூடிய முறையில் பேசக்கூடியவர்களை தெரியும். அவர்களுக்கு பின்னால் மாறி என்ன சொல்லுகிறார்கள், நாங்கள் இவருடைய ஃபேன்ஸ். அந்த ட்ரெண்டை பாருங்க, நான் இவருடைய ஃபேன், சிம்பிளா சொல்கிறார்கள். இப்படியான ஒரு பயங்கரமான நிலை உருவாகி இருக்கிறது. அப்ப வாலிபர்களுடைய நெறிப்புரள்வை தடுத்து நிறுத்துகிற உலமாக்கள் ஓரங்கட்டப்படுவது, அல்லது உலமாக்கள் டேமேஜ் பண்ணப்படுவது, அல்லது உலமாக்கள் குறைவது, இது ஒரு பெரிய பிரச்சனை. இப்ப உண்மையில இந்த வாலிபர்களை சிந்தனை ரீதியான நெறிப்புரள்வில் இருந்து பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், உலமாக்கள் தங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை சரியாக புரிய வேண்டும். வெறுமனே பொதுமக்கள் பார்த்து கொள்ளட்டும் என்று அவர்களிடம் விடாமல், உலமாக்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் நாம் பதில் சொல்ல வேண்டும் என்கிற அந்த பயத்தோடும் இஹ்லாஸோடும் செயற்பட வேண்டும். இது மிக முக்கியமான விஷயமாகும். இந்த உலமாக்கள் தாயிகள், மூத்த தாயிகள் சமூகத்தை விட்டு ஒதுங்க முடியாது. இந்த வாலிபர்களை கைவிட்டு விட்டு போக முடியாது. எனவே வாலிபர்களை உலமாக்கள் டார்கெட் வைக்க வேண்டும். வாலிபர்களும் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால், இதை இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய, இந்த நிகழ்ச்சியை கேட்கக்கூடிய அனைத்து வாலிபர்களுக்கும் நான் ஒரு நசீஹத்தாக சொல்லிக் கொள்கிறேன். இன்றைய இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி, சோசியல் மீடியாக்களினுடைய செல்வாக்கு, இன்றைக்கு உங்களுடைய கைகளிலே இருக்கக்கூடிய டிவைஸுகள் இன்றைக்கு நிறைய பேருடைய ஃபேன்ஸாக உங்களை மாற்றி இருக்கிறது. அந்த ட்ரெண்டிலிருந்து நீங்கள் உங்களை விடுவித்து உலமாக்களோடு நீங்கள் நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்தினால் இந்த வழிகேடுகளிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும். இரண்டாவதாக, ஒழுக்க ரீதியான நெறிப்புரள்வு. இதுவும் ஒரு திட்டமிடப்பட்ட அடிப்படையில் மேற்கொள்ளப்படக்கூடிய ஒன்றாகும். ஒழுக்க ரீதியான நெறிப்புரள்வு, வாலிபர்கள் மத்தியில் நாம் அவதானிக்கிற ஒழுக்க ரீதியான இந்த நெறிப்புரள்வு என்பதை பொறுத்தவரையில் உண்மையிலே நாம் இது தொடர்பாக தேடும் போது இதனுடைய பின்புலத்தில் நிறைய சக்திகள் இருக்கின்றன. வாலிபர்களை எல்லோரும் குறிவைக்கிறார்கள். எல்லோருக்கும் வாலிபர்கள் தேவை. விளையாட்டு வீரர்களுக்கு வாலிபர்கள் தேவை, சினிமா இண்டஸ்ட்ரியில் உள்ளவர்களுக்கு வாலிபர்கள் தேவை, அரசியல்வாதிகளுக்கு வாலிபர்கள் தேவை, விளையாட்டுத் துறையில் இருக்கிறவர்களுக்கு வாலிபர்கள் தேவை, ரவுடிகளுக்கு வாலிபர்கள் தேவை, போதை வஸ்து விற்கிறவர்களுக்கு வாலிபர்கள் தேவை என்று பலரும் வாலிபர்களை டார்கெட் பண்ணுகிறார்கள். இதிலே மிக நுணுக்கமாகவும் திட்டமிடப்பட்ட அடிப்படையிலும் வாலிபர்களை பண்பாட்டு ரீதியாக, ஒழுக்க ரீதியாக வழிகெடுப்பதற்கான ஒரு முயற்சியை யூதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக யூதர்களுக்குள் இருக்கிற ஒரு சின்ன டீம், ஆனால் ஒரு பவர்ஃபுல்லான டீம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதை அல் மாசூனியா என்று சொல்லக்கூடிய அந்த குரூப், அரபியிலே அல் மாசூனியா என்று சொல்வார்கள். இவர்கள் இங்கிலீஷ்ல ஃப்ரீமேசன்ஸ் என்று சொல்றது. இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு அந்த பெயர் பிரபல்யமான பெயர் இலுமினாட்டிகள். இவர்கள் மிக கவனமாக வாலிபர்களை குறிவைத்து செயற்படுகிறார்கள். இவர்களை பற்றி அடையாளப்படுத்தக்கூடிய இந்த சோசியல் மீடியாக்கள் இந்த அளவு வளர்ச்சி அடைவதற்கு முதல், நான் நினைக்கிறேன், ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னால் சவுதி அரேபியாவில் இருந்த ஒரு ஷேக் டாக்டர் மானி இப்னு ஹம்மாத் அல் ஜுஹனி ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு புத்தகம் எழுதினார்கள். ஒரு கலைக்களஞ்சியம், ஒரு சின்ன 2 வால்யூம்களை கொண்ட ஒரு கலைக்களஞ்சியம். அந்த கலைக்களஞ்சியத்திலே அவர்கள் இந்த ஃப்ரீமேசன்ஸை பற்றி பேசிக்கொண்டு வருகிற போது
அவர்களுடைய போக்குகள், அவர்களுடைய கொள்கைகள், அவர்களுடைய செயற்திட்டங்கள் என்பவற்றை அடையாளப்படுத்துகிற போது ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்கிறார்கள். அரபியிலே இப்படி எழுதுகிறார்கள், தஅவத்து ஷபாபி வஷ்ஷாபாத்தி இலல் இன்கிமாசி ஃபிர் ரதாயில். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். வாலிபர்கள், ஆண்களும் பெண்களும் ஒழுக்கச் சீர்கேடுகளில் ஈடுபடுவதற்காக அவர்களை அழைப்பது, வாலிபர்களை ஒழுக்கச் சீர்கேட்டின் பால் அழைப்பது, அதற்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பது என்று அவர்கள் அந்த இதிலே எழுதியிருப்பதை நம்ம பார்க்கிறோம். இதனுடைய அடுத்த ஒரு கட்டம்தான் இந்த ஜியோனிஸ்டுகள். ஜியோனிஸ்டுகள் 1897 என்று நினைக்கிறேன், சுவிஸ்ல ஒரு மாநாடு நடத்துகிறார்கள். அதிலே அவர்களுடைய பெரிய தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கிறார்கள். சுமார் 300க்கும் மேற்பட்ட ஜியோனிச தலைவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு மாதத்திற்கு மேல் அவர்களுடைய அந்த மாநாடு நடைபெறுகிறது. அந்த மாநாட்டில் அவர்கள் எடுத்த தீர்மானங்கள் எல்லாம் ஒரு ரகசிய அறிக்கையாக அவர்கள் பாதுகாத்து வைக்கிறார்கள். அல்லாஹுடைய ஏற்பாடு அந்த அறிக்கை வெளியே வந்து விட்டது. அந்த அறிக்கை புர்துகூலாத்து ஹுக்கமா சுஹியூன் என்கிற பெயரில் இப்போது கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அரபியிலே, இங்கிலீஷ்ல த புரோட்டோகால்ஸ் ஆஃப் வைஸ் ஜியோனிஸ்ட் என்கிற பெயரிலே இருக்கிறது. தமிழிலும் சில பகுதிகள் வந்திருக்கின்றன. அதை படிக்கிற போதும் நம்ம ஆச்சரியப்பட வேண்டியிருக்கிறது. அதிலும் அவர்கள் வாலிபர்களை பற்றி நிறைய பேசுவதை நம்ம பார்க்கலாம். எனவே இந்த வாலிபர்களை ஒழுக்க ரீதியாக வீழ்ச்சி அடைய செய்வது என்பது யூதர்களுடைய மிக முக்கியமான ஒரு சதித்திட்டமாகும். என்றால் யூதர்களுடைய ஒரு கொள்கை இருக்கிறது என்னென்றால், அன்ன ஜமீஅ ஹைராத்தில் அர்த் மில்குன் லி பனி இஸ்ராயில், பூமியிலே இருக்கிற எல்லா நல்ல வளங்களும் இஸ்ரேலர்களுக்குத்தான் சொந்தம் என்கிற ஒரு கருத்து அவர்களிடம் இருக்கிறது. எனவே அதை அடைவதற்கு தடையாக நிற்க போகிறவர்கள் யாரு? வாலிபர்கள். எனவே அந்த வாலிபர்கள் உயர்ந்த சிந்தனை உள்ளவர்களாக, இலட்சியம் உள்ளவர்களாக மாறக்கூடாது. குப்பைகளாகவும் அழுக்கு நிறைந்தவர்களாகவும் சிந்தனை புறவுள்ளவர்களாகவும் அவர்களுடைய ஒரு மேக்சிமம் டார்கெட் எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் ஒரு பெண்ணை அடைவது, அந்த பெண்ணுக்கு பின்னால் சுற்றுவது, ஒரு போனோகிராஃபி பார்ப்பது, இப்படியாகவே அவர்களுடைய சிந்தனையை மாற்றி விடுவது. உண்மையிலே இன்றைக்கு இது பொதுவாக அவர்களுடைய டார்கெட் இப்படி இருந்தாலும், குறிப்பாக முஸ்லிம் வாலிபர்களை அவர்கள் அப்படி டார்கெட் பண்ணுகிறார்கள். அவர்களுடைய அந்த சதி திட்டத்திற்கு நம்முடைய வாலிபர்கள் இன்று உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமாகும். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இந்த வாலிபர்களை இந்த நெறிப்பிறழ்வுகளில் இருந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு முஸ்லிம் உம்மாவுக்கு இருக்கிறது. குறிப்பாக முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள உலமாக்கள், தலைவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் எல்லோருக்கும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஷேக், நீங்க சொன்னீங்க, அதாவது இளைஞர்கள் வழி தவறுவதற்கான மூல காரணம் என்று சொல்கின்ற பொழுது இந்த சமூக வலைத்தளங்களினுடைய தாக்கம், அதுல முதன்மையான தாக்கம் இந்த சிந்தனை ரீதியிலான நெறிப்பிறழ்வு. அதுல குறிப்பாக மதம் மாறுதல், ரித்தத்ங்கிறது மதம் மாறுற ஒரு சிந்தனை இன்றைக்கு அதிகமா பரவலாக இன்றைக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நாத்திகத்துக்கு போற பலர் நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக இந்த மதரசாக்கள்ல படிச்ச மௌலவியாக்கள் கூட நாத்திகத்துக்கு போன வரலாறுகள் இருக்குது. இலங்கையிலும் இருக்குது, தமிழ்நாட்டிலும் இருக்குது. அது மாதிரி இந்த அறிஞர்கள் யார், அவங்களோட பின்னணி என்னன்னு தெரியாம நீங்க சொன்ன மாதிரி இந்த விசிறிகளாக அவங்கள பின்தொடர்ந்து செல்லக்கூடியது, அவங்க எந்த சிந்தனை நோக்கி அழைக்கிறாங்கன்னு ஒன்றும் தெரியாமல் ஏதோ யூடியூப் சேனல் நடத்துறாங்க என்பதனால அவர்களை அறிஞராக நினைச்சு கொண்டு போற ஒரு இதை நீங்க சொன்னீங்க, அழகா சொன்னீங்க. அதே மாதிரி ஒழுக்க ரீதியான ஒன்று சிந்தனை ரீதியிலான நெறிப்பிறழ்வின் காரணமாக மதம் மாறுதல், அதே போன்று வேற கடும் போக்குவாதம், அந்த சிந்தனையின் பால் இருக்கப்படுதல் போன்ற விஷயம் இருப்பது போல ஒழுக்க ரீதியான பண்பாட்டு ரீதியிலான நெறிப்பிறழ்வுகள் அதிகமான இளைஞர்கள்ட்ட இருக்குது. அதே போன்று இந்த அதிகமா இப்ப இளைஞர்கள் நம்ம சொல்லும் பொழுது டாக்டர், இப்ப யுவதிகளும் அதுல உள்ளடங்குவாங்க, அப்படித்தானே? அதாவது இன்றைக்கு எல்லாருமே
இளைஞர்கள்னு சொல்லும் பொழுது பெண் சமூகத்தை நிறைய விஷயங்கள் பெண்களை பத்தி விமர்சிக்கிற சில விஷயங்களும் இருக்குது, ஆண்களை பத்தி விமர்சிக்கிற சில விஷயங்களும் இருக்கு. இப்ப ஆண்களை பத்தி நம்ம பேசும் பொழுது, இளைஞர்கள் பேசும்பொழுது அதுக்குள்ள ஷாபுன் ஷாபத்துன் எல்லாமே வந்துருவாங்க, அப்படித்தானே? கண்டிப்பாக. அப்ப அதே மாதிரி டாக்டர், இப்ப அந்த போதை வஸ்து பாவனை இப்ப இன்றைக்கு சர்வசாதாரணமாக இன்றைக்கு ஒவ்வொரு பேர்ல போதை வஸ்து பாவனை இந்த இளைஞர்களுக்கு மத்தியில இன்றைக்கு பாபுல், பீடா, கஞ்சா, மாவா, சுருட்டு, பீடி அப்படின்னு சிறியதுல இருந்து கடைசி வரைக்கும் அது பெரிய விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. இந்த போதை வஸ்து பாவனையுடைய பாரதூரம், அதே மாதிரி விடுபடுவதற்கான வழிகாட்டல்கள், ஏன்னா நம்ம பிரச்சனையை மட்டும் பேசிட்டு போகாம எல்லாரும் பேசுற மாதிரி நிச்சயமாக நீங்க இந்த துறையில ஒரு ஆழமான ஒரு உங்களுக்கு பின்புலம் இருக்கிற இந்த உளவளத்துறை சம்பந்தமாக அந்த போதை வஸ்துல ஆரம்ப நிலையில உள்ளவங்க அதை எப்படி விடுபடலாம், அதே மாதிரி ஒரு அடிமட்ட நிலைக்கு போய் போதையிலே ஊறி போதைதான் வாழ்க்கை, மதுதான் வாழ்க்கை என்று வாழக்கூடியவங்க எப்படி அதிலிருந்து விடுபடலாம் என்பதற்கான ஆலோசனைகளையும் இன்ஷால்லா கொஞ்சம் சொல்லுங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைர் ஷேக். உண்மையிலேயே இன்றைக்கு வாலிபர்கள் சந்திக்கிற, வாலிபர்கள் என்று சொல்லும் போது நாம் அந்த சொல்லை பொது சொல்லாகவே பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். நீங்கள் குறிப்பிட்டது போல, அதாவது ஆண்கள் பெண்கள் இரண்டு பேரையுமே அது குறிக்கிறது. வாலிபர்கள் இன்றைக்கு எதிர்நோக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால் தான் போதை வஸ்து பாவனை என்பது. இன்றைக்கு ஆய்வுகள் சொல்லுகின்றன, இன்றைக்கு பள்ளிக்கூட மாணவர்களிலிருந்து, ஸ்கூல் மாணவர்களிலிருந்து பல்கலைக்கழகத்தில் படிக்கிற மாணவர்கள் வரைக்கும், அதே போல பல்கலைக்கழகங்களில் இருந்து பட்டம் பெற்று வெளியேறியவர்கள் அல்லது படிக்காமல் அந்த நிலையை, அதாவது அந்த வயதை அடைந்திருக்கிற வாலிபர்கள் மத்தியிலே போதை வஸ்துக்களினுடைய பாவனை என்பது மிகப்பெரிய அளவில் இடம் பிடித்திருக்கிறது என்கிற ஒரு கவலையான செய்தியை உலகம் என்று வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு நாடுமே. இப்போ உதாரணமாக ஸ்ரீலங்காவை நீங்கள் எடுத்து பார்த்தால், ஸ்ரீலங்காவில் இந்த போதைகளை ஒழிப்பதற்கான நிறைய செயற்திட்டங்களை அரசாங்கம் முன்னெடுக்கிறது. அதே போல ஒவ்வொரு நாடும், அமெரிக்காவை எடுத்தால் அமெரிக்காவில் போதைகளை ஒழிப்பதற்கான நிறைய வேலை திட்டங்களுக்கு பல ட்ரில்லியன் கணக்கில் அவர்கள் செலவழிக்கிற அளவுக்கு நிலைமை போய்கொண்டிருக்கிறது. அதே போல அரபு நாடுகளை எடுத்து பார்த்தாலும் எல்லா இடங்களிலும். இப்போ இது எப்படி என்றால், ஒவ்வொருவரும் அந்த வீட்டுக்கு வீடு வாசல்படி என்று சொல்வது போலதான் நிலைமை. இதனுடைய கனதி, இந்த போதை வஸ்துக்களை பயன்படுத்துவதனுடைய பாரதூரம் என்பது எல்லா ஊர்களையும், எல்லா கிராமங்களையும், எல்லா நகரங்களையும், எல்லா நாடுகளையும் ஆக்கிரமித்திருக்கிற ஒரு பயங்கரமான நோயாகும். இதிலே இரையாக இருக்கிறவர்களில் பெரும்பாலானவர்கள் இளைஞர்கள், வாலிபர்கள் என்பதுதான் மிக மிக வேதனையான. அதிலும் வாலிப பருவம் என்று சொல்லும் போது அதனுடைய ஆரம்ப வயது எது, முடிவு வயது எது என்ற பல வாத பிரதிவாதங்கள் இன்று உலகம் முழுக்க இருக்கிறது. இதிலே சிறுவர்கள் என்ற ஒரு பகுதியினர் இருக்கிறார்கள், அவர்களை வாலிபர்களாக பார்ப்பதில்லை. அப்ப அந்த சிறுவர்கள் சுமார் ஒரு 15 வயதுக்கு உட்பட்ட நிலையில் இருக்கிற சிறுவர்களை நீங்கள் பார்த்தாலும் இன்றைக்கு அவர்களிடமும் போதைப் பொருள் பாவனை மிகப்பெரிய அளவில் இடம் பிடித்திருக்கிறது. அப்ப போதை பொருள், போதை வஸ்துக்கள் என்று சொல்லும் போது இதுல உடனே யார் வருவார்கள் என்றால் ஆண்கள் தான் நம்முடைய சிந்தனைக்கு எப்போதும் வருவார்கள். ஆனால் இன்று பெண்களும் இதிலே இடம் பிடித்திருக்கிறார்கள் என்பது உண்மையிலே ஒரு கசப்பான வேதனையான உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த போதை பழக்கம் ஏன் வேகமாக பரவுகிறது என்று சொன்னால், இதற்கு நிறைய காரணங்களை ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதிலே பிரதானமாக இந்த உற்பத்தியாளர்கள், போதை வஸ்துக்களை உற்பத்தி செய்கிறவர்கள் தான் பிரதானமான காரணம். ஏனென்றால் அவர்கள் உற்பத்தி செய்துவிட்டு மார்க்கெட்டிங் செய்கிறார்கள். இப்ப இதனுடைய அந்த உற்பத்தியாளர்கள், மார்க்கெட்டர்ஸ், இதை மார்க்கெட்டிங் செய்யக்கூடியவர்கள், இவர்களுடைய நோக்கம் முழுக்க முழுக்க பணமாக மட்டுமே இருக்கிறது. ஒரு சமூக அக்கறை இல்லாத, சமூக பொறுப்பில்லாத ஒரு கூட்டமாக இவர்கள் மாறி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இப்ப இவர்கள் தான் மிக முதல் காரணியாக நாம குறிப்பிட வேண்டியவர்கள். இதற்கு பின்னால் பல சக்திகள் இருக்கும், அதை நம்ம இங்க விரிவாக பேசுவது பொருத்தமானதாக இருக்காது என்று நினைக்கிறேன். இந்த போதை வஸ்துக்களை உற்பத்தி செய்கிறவர்கள், சந்தைப்படுத்துகிறவர்கள்,
இவர்கள் தான் மிக ஆபத்தானவர்கள். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நான் சவுதி அரேபியாவிலே பணியாற்றுகிற போது சில இடங்களில் போதை வஸ்துக்கள் பாவிக்கிற சூழ்நிலையை அவதானித்தோம். அப்ப நம்ம போய் ஹையத்துல் அம்ர் என்று சவுதி அரேபியாவிலே ஒரு நிறுவனம் இருக்கிறது. அந்த நிறுவனத்தில் போய் முறையிட்ட போது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இப்படி விற்கிற இப்படி பாவிக்கிற கொஞ்சம் பேரை நீங்கள் பிடிப்பதனால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது, இது எங்கே உற்பத்தி செய்யப்படுகிறது என்பதை கண்டுபிடித்து எங்களுக்கு தகவல் தாருங்கள். அப்ப உற்பத்தி செய்கிற இடத்தை நாம் அழித்து விட்டால் இவர்கள் ஆட்டோமேட்டிக்காக தங்களை அதிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் என்ற கருத்தை அவர்கள் முன்வைத்தார்கள். நிச்சயமாக அது ஒரு ஆய்வின் பின்புலத்தில் அந்த கருத்து வந்திருக்கும் என்றுதான் நான் நம்புகிறேன். அப்ப இது முதல் காரணம். இரண்டாவதாக, இன்று உலகம் ஒரு வகையான நெருக்கடிக்குள் உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல இந்த தொழில்நுட்ப முன்னேற்றம், அடுத்ததாக இந்த குளோபலைசேஷன், பூகோள மயமாக்கல், இப்படியான பல பின்புலங்களில் உலகத்தில் ஒரு வகையான நெருக்கடி உருவாகி இருக்கிறது. இந்த நெருக்கடிக்குள் எல்லோரும் மாட்டிக்கொள்கிறார்கள், குறிப்பாக வாலிபர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். நான் நிறைய வாலிபர்களை சில ஆய்வு நோக்கங்களோடு பேட்டி கண்டிருக்கிறேன். அவர்களிடம் நான் கேட்கிறேன், நீங்கள் மன ரீதியாக ரிலாக்ஸ் ஆக இருக்கிறீர்களா என்று கேட்கும்போது அந்த வாலிபர்கள் இல்லை என்கிற பதிலைத்தான் சொல்கிறார்கள். ஏதோ ஒரு டென்ஷன் இருக்கிறது, என்ன என்று அவர்களுக்கு புரியவில்லை. என்ன டென்ஷன் என்பது, என்ன பிரச்சனை என்பது அவர்களுக்கு புரியவில்லை. ஆனால் எல்லோரும் ஒரு வகையான ஸ்ட்ரெஸ் அல்லது டிப்ரெஷனுக்குள் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இவர்களுக்கு சில வாய்ப்புகள் உருவாக்கப்படுகின்றன. என்ன வாய்ப்பு என்றால், முதலாவது வாய்ப்பு, வீட்டு சூழல் ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட சூழலாக இல்லாமல் இருப்பது. இப்ப வீட்டு சூழல் ஒழுங்கு இல்லை என்று சொன்னால், இன்றைக்கு இன்னொரு பக்கம் நம்ம இந்த ஃபேமிலி கவுன்சிலிங்ல அண்மை காலமாக கூடுதலாக கவனம் செலுத்தி கொண்டு வருவதனால் நிறைய குடும்பங்கள் இன்றைக்கு சர்ச்சைகளிலே நுழைந்திருப்பதை பார்க்கிறோம். கணவன் மனைவிக்கிடையில் ஒரு ஆரோக்கியமான உறவு கிடையாது. இது ஒரு பெரிய ஒரு மோசமான வெளிப்பாடு இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். எல்லா குடும்பங்கள் பொதுவாக என்று எடுத்தாலும் இஸ்லாமிய குடும்பவியலின் அடிப்படை என்ன? சூரத்து ரூமிலே அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய லிதஸ்குனு இலைஹா, இதுதான் இஸ்லாமிய குடும்பவியலினுடைய பேசிக். லிதஸ்குனு இலைஹா என்றால் சக்கீனத், குடும்ப வாழ்க்கையில் சக்கீனத் தேவை. ஆனால் அந்த சக்கீனத்தை இன்றைய முஸ்லிம் குடும்பங்களும் இழந்து நிற்கின்றன. ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு கேஸாவது வருகிறது டைவோர்ஸ் நிலையில் உள்ள கேஸ்கள். இது நான் மட்டும் கவுன்சிலர் அல்ல, ஆயிரக்கணக்கான கவுன்சிலர்கள் இருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கான மஸ்ஜிதுகள் இருக்கின்றன, நூற்றுக்கணக்கான காலை நீதிமன்றங்கள் இருக்கின்றன. இது நான் பேசுவது ஸ்ரீலங்காவை பேஸ் பண்ணி. அப்ப இதே போல தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தால் நிறைய குடும்ப பிரச்சனைகள். இந்த குடும்ப பிரச்சனைகளில் கணவனும் மனைவியும் ஈடுபடுவது என்பது பிள்ளைகளிடத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அப்ப இவனும் ஒரு வகையான மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்கிறான். பெற்றோர் அவர்களுக்கு ஒரு வகையான மன உளைச்சல், அவர்கள் மகனை கண்டுகொள்வதற்கு நேரம் இல்லை, எனவே அவர்கள் விட்டு விடுகிறார்கள். ரைட்? அப்ப நிறைய டீப்பாக பேச வேண்டியது, நம்முடைய நேரம் அதற்கு நான் இடம் தராதுன்னு நினைக்கிறேன். பல விஷயங்களை கலந்துரையாட வேண்டி இருப்பதனால், அப்ப குடும்ப சூழல் இவன் போதை வஸ்துக்கு செல்வதற்கு ஒரு காரணம். அடுத்ததாக இன்றைக்கு இந்த பள்ளிக்கூடங்கள், ஸ்கூல் கவலையோடு பேச வேண்டிய ஒரு விஷயமாகும். இப்ப அமெரிக்காவிலே கல்விக் கொள்கையை எழுதியவர் ஒருவர் கல்வி சம்பந்தமாக பேசும்போது அவர் மிக முக்கியமாக 4 எச்கள் என்று சொல்கிறார். கல்விக் கொள்கையை அவர் எழுதும்போது 4 எச்கள். முதலாவது ஹெட், த ஹார்ட். கல்வி இதயத்தை நிரப்ப வேண்டும், இதயத்தை சுத்தமாக்க வேண்டும். இரண்டாவது ஹெட், அவனுடைய மூளைக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்க வேண்டும், தலைக்கு. கல்வி என்பது முதலில் மனதை சுத்தப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். இரண்டாவது ஹெட் இன்ஃபர்மேஷன் கொடுப்பதாக இருக்க வேண்டும். மூன்றாவது ஹேண்ட்ஸ்,
கைகளுக்கு என்னது ஆக்கத்திறன்களை கொடுக்கக்கூடியதாக அது இருக்க வேண்டும். நான்காவதாக ஹெல்த், கல்வி ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும். இந்த 4 எச்சுகளையும் அமெரிக்காவினுடைய கல்விக் கொள்கையிலே பிரதானமாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் உண்மையிலே நிதானமாக நம்ம பார்த்தால் எல்லா இடங்களிலும் இந்த 4 எச்சுகளும் கல்வியிலே இருக்க வேண்டும் என்பதை யாரும் மறுக்க மாட்டோம். ஆனால் நம்முடைய ஸ்கூல்கள் இன்றைக்கு இந்த 4ஐயும் நிறைவு செய்கின்றனவா என்று கேட்டால் இல்லை. இது ஒரு பெரிய சேலஞ்ச். அரசாங்கம் சிந்திக்க வேண்டியது, ஒவ்வொரு ஊர் தலைமைகளும் சிந்திக்க வேண்டிய ஒரு தலைப்பாக இது இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக நட்பு வட்டாரம். இந்த வாலிபர்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருப்பது அவர்களுடைய நண்பர்கள். இவ்வாறு பல காரணங்கள் இந்த போதை வஸ்துக்கள் வளர்வதற்கு அடிப்படையாக இருப்பதை நாம் பார்க்கலாம். இந்த போதை வஸ்துக்களிலிருந்து இவர்களை பாதுகாப்பதாக இருந்தால் என்ன செய்வது என்று கேட்டால், உண்மையிலே இதை ஒருவரால் முயற்சி செய்து ஒரு இடம் முயற்சி செய்தெல்லாம் சாத்தியப்படுவதற்கு இல்லை. இதிலே பிரதானமாக அரசாங்கங்கள் கவனம் செலுத்த வேண்டும். போதை வஸ்துக்கள் விஷயத்தில் அரசாங்கங்கள் சட்டங்களை இருக்க வேண்டும், மிக கடுமையான சட்டங்களை கொண்டு வர வேண்டும். என்றால் ஆபத்து. இப்ப நீங்கள் பழைய பொருட்களை தான் கொஞ்சம் கொஞ்சம் பட்டியலிட்டீர்கள். போதை வஸ்துக்கள் சம்பந்தம் நான் கேள்விப்பட்டேன். நன்மையிலே போதை வஸ்துக்களில் அந்த நாகமோ ஏதோ ஒரு வகையான பாம்பு பயன்படுத்தப்படுகிறது. அந்த பாம்பு உன்னுடைய போதை என்பது மிக அற்புதமானது. எப்படி என்று கேட்டால், அந்த பாம்பை உதட்டுக்கு கிட்டே பிடிப்பார்கள், அது கொத்தும். அப்படி கொத்தினால் அதனுடைய போதை ஒரு வாரத்திற்கு இருக்குமா. மற்ற போதையெல்லாம் இன்றைக்கு அடித்தா நாளைக்கு போயிடும், அல்லது இன்னும் ஒரு 2-3 ஹவர்ஸ்ல போயிடும். இது ஒரு 1 வீக் நின்று பிடிக்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய ஸ்ட்ரென்த் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இப்படியெல்லாம் போதை வஸ்தினுடைய நிலைமை மாறிக்கொண்டு மனிதன் அருவறுத்து வாந்தி எடுக்கக்கூடியவெல்லாம் போதை வஸ்துக்களாக மாறுகிறது. ஒரு இடத்திலே கேள்விப்படுகிறோம், ஒரு கடையில இந்த தலைக்கு பூசுவார்களே இந்த ஜெல், அதை கூட சாப்பிடுகிறார்கள் வாலிபர்கள் இன்றைக்கு. அது கூட அவர்களுக்கு ஒரு வகையான போதை வஸ்தாக மாறி இருக்கிறது. இப்ப கொரெக்ஸ் போன்ற இந்த காஃப் சிரப்புகள் இன்றைக்கு பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்ட நிலையை நாம் பார்க்கிறோம். டேப்லெட்ஸுகள், இன்ஜெக்ஷன்கள், ஐஸ் என்றும் அது என்றும் இது என்றும் என்னமோ எல்லாம் நாளுக்கு நாள் புதிய புதிய போதைப் பொருட்கள் வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த போதை வஸ்துக்கள் விஷயத்தில் அரசாங்கங்கள் இறுக்கமான கடுமையான சட்டங்களை கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வருவது முதல் விஷயம். இது நம்ம ஒரு சஜஷனாக தான் இதை சொல்லலாம். 2வது என்ன செய்ய வேண்டும் என்றால், பெற்றோர் இதிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய தோள்களிலே தரப்பட்ட அமானிதங்கள் என்பதிலே அவர்கள் தெளிவாக இருக்க வேண்டும். அவர்கள் பிள்ளைகளை சரியான முறையிலே வளர்த்தெடுப்பதற்கான முயற்சி அவர்கள் செய்ய வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு விஷயமாகும். இதிலே பெற்றோர் முயற்சி செய்யும் போது என்ன செய்ய வேண்டும் என்றால், பிள்ளைகளுக்கு ஃபர்ஸ்டிலிருந்து ஈமானை ஊட்ட வேண்டும். இதுதான் சொல்யூஷனே. உள்ளத்தில் ஈமான் வந்தால் ஹராம் எல்லாம் அருவருப்பாக தெரியும். இந்த அல்வாசிஉத்தீனி என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்க உணர்வை பிள்ளைகளின் உள்ளத்தில் ஆழமாக பதிக்கிற பணியை பெற்றோர் செய்ய வேண்டும். இதை வெறுமனே மஸ்ஜிதுகளிடம், மதரசாக்களிடமும், உலமாக்களிடமும், தாய்களிடமும், தாவா சென்டர்களிடம் மட்டும் விட்டுவிட்டு வீட்டை ஒரு தியேட்டர், வீட்டை பாருங்க, அவர் பெருமையா பேசுறார், ஹோம் தியேட்டர் எங்களோட வீட்டில் இருக்கின்றது. இந்த ப்ரொமோஷன் போடும்போது வீட்டுக்கு 52 இன்ச்சு 100 இன்ச்சு டிவியை வாங்கிட்டு வந்து பிக்ஸ் பண்றார். ஸ்மார்ட் டிவி என்றால் அவர் தான் முந்தி வாங்குறார். அதுலயும் என்னென்னமோ இப்போ புதிய புதிய டெக்னாலஜிகள்ல வரக்கூடிய அத்தனையும் போன வாரம் தான் 3D வாங்கியிருப்பார், அதுக்கு பிறகு 4Dன்றார், அதுக்கு பிறகு வேற என்னமோ சொல்றார். எல்லாத்தையும் வீட்டை கொண்டு வந்து வச்சிடுறார். சில வீடுகளுக்கு போனால் எல்லா ஜாகிலியத்தும் வீட்டுக்குள்ள இருக்கு. அதை பெருமையா பேசுறாங்க. ஆனா கடைசியில அவர்கிட்ட பணம் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. மகன் ஒரு ட்ரக் அடிக்ட். அவரால் என்ன செய்வது என்று தெரியவில்லை. பெரிய ஒருவர், சமூகத்தில் பெரும் புள்ளி,
பெரிய மனிதர், அவருக்கென்று அவருடைய பேருக்கென்று ஒரு பெரிய மரியாதை இருக்கிறது. ஆனால் அவருடைய மகன் ட்ரக் அடிக்ட். அப்ப இங்கே நிதானமாக இந்த பேருக்கும் புகழுக்கும் பெருமைக்கும் கர்வத்திற்கும் வாழாமல் யதார்த்தமாக வாழ முயற்சி செய்ய வேண்டும். பிள்ளைகள் தான் உலகம், பெற்றோருடைய உலகம் பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் நெறிபுரள்வதற்கு பெற்றோர் காரணமாகிவிடக்கூடாது. பிள்ளைகளை மார்க்க கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய சூழலை பெற்றோர் வீட்டில் உருவாக்க வேண்டும். இது இரண்டாவது மிக முக்கியமான பணியாகும். மூன்றாவதாக நம்முடைய சமூக நிறுவனங்கள் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். போதை வஸ்துக்களுக்கு எதிரான படையணிகளை அவர்கள் தயார் செய்ய வேண்டும். பிரச்சாரம், கவுன்சிலிங், இதுக்கு எதிரான ஏனைய வேலை திட்டங்கள் என்ற முறையில் இதற்கான முயற்சிகளை சமூகத்தில் உள்ள எல்லா நிறுவனங்களும் செய்யும் போது அல்லாஹுடைய உதவியால் ஒரு அளவு கட்டுப்பாட்டுக்குள் இதை கொண்டு வரலாம். அடுத்ததாக நீங்கள் இன்னும் ஒரு விஷயத்தை கேட்டீர்கள். இப்போ ஒரு இண்டிவிஜுவல் இதிலிருந்து விடுபடுவதாக இருந்தால் என்ன செய்வது? இது போதை வஸ்துக்கு அடிக்ட் ஆன ஒருவர் விடுபடுவதாக இருந்தால் முதலில் இவர் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் நிறைய துஆ கேட்க வேண்டும். அடுத்ததாக இரண்டாவது, இந்த போதை வஸ்து பாவனையினால் ஏற்படக்கூடிய மோசமான விளைவுகள் பற்றி அடிக்கடி மீட்டி பார்க்க வேண்டும். போதை வஸ்துக்களை பயன்படுத்துவதனால் ஏற்படக்கூடிய மோசமான விளைவுகள் பற்றி அடிக்கடி அவர் மீட்டி பார்க்க வேண்டும். அப்படி மீட்டி பார்க்கிற போது போதை வஸ்துக்களினால் ஏற்படுகிற விளைவுகள் நம்ம பயன் பண்ண தேவையில்லை. அது மிக தெளிவு ஒபியஸ்லி அழகாக தெரியக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த பாதிப்புகளை நாம் உணர்கிற போது ஒரு அளவு அதிலிருந்து விடுபட வாய்ப்பிருக்கிறது. அதே போல நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல உலமாக்களோடு தொடர்பு, நல்ல நண்பர்கள் தொடர்புகளை ஏற்படுத்த வேண்டும், பள்ளிவாசலோடு கூடுதல் தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். இவைகள் ஒரு ஆரம்ப இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிற ஒருவர் கண்டிப்பாக இவ்வாறு செய்கிற போது அவர் அதிலிருந்து விடுபட முடியும். கூடுதலாக அடிக்ட் ஆன ஒருவர் கண்டிப்பாக கவுன்சிலர்களை, டாக்டர்களை இது விஷயமாக சந்தித்து தீர்வை பெறுவது அவருடைய கடமையாகும். வல்லாஹு தஆலா ஆலம். மாஷா அல்லாஹ், ரொம்ப ஒரு மிக முக்கியமான தேவையான பயனுள்ள, அதுவும் குறிப்பா ஒரு சிறிய நேரத்துக்குள்ள விளக்கமான விரிவான செய்திகளை சொன்னீங்க. அடுத்ததாக இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. நாங்க இன்னும் 3-4 கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு. என்றாலும் மிக சுருக்கமாக, இந்த இப்ப உள்ள சூழ்நிலையில டாக்டர், இந்த சினிமா உடைய தாக்கம் இருக்குது. குறிப்பாக இந்த சினிமா, நீங்க ஹோம் தியேட்டர் சொன்னீங்க. ஒரு காலத்துல சினிமா எங்கேயோ போய் தேடி போய் பார்த்தாங்க. இப்ப உம்மா, வாப்பா, தங்கச்சி, அதை வெக்கம் விளக்க செய்யப்பட்டிருக்கு சமூகம். அதாவது தாயும் தந்தையும் ஒன்னா இருந்து பிள்ளைகளோட ஆபாச காட்சிகளை பார்க்கிற ஒரு சூழ்நிலை. இந்த சினிமாவுடைய தாக்கமும் அதன் மூலமாக ஏற்படுற காதல், அதாவது ஆண் பெண் இல்லீகல், அதாவது திருமணத்துக்கு முன்னால் உள்ள ஒரு ஹராமான தொடர்பாடல், இந்த காதல் சம்பந்தமாக அவர்கள் ஏற்படுறது, அது காதலிச்ச பின்னால் ஏற்படுற சில பாவங்கள், குற்றச்செயல்கள், அது சமூகத்தில் எந்த ஒரு பாதுரமான ஒரு பாதகமான விளைவை ஏற்படுத்துது. இதுல இருந்து விடுபடுறதுக்கு இன்னும் அந்த குறுகிய நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள சுருக்கமாக இதை நம்ம எப்படி பார்க்கலாம்ங்கிறத இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. உண்மையிலேயே இந்த தலைப்பே ஒரு பெரிய பல மணி நேரங்கள் நாம் கலந்துரையாட வேண்டிய ஒரு தலைப்பு தான். வாலிபர்கள் என்றால் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த மிலேனியத்தில் மிகப்பெரிய சேலஞ்சே வாலிபர்கள் தான். ஒரு பக்கம் வாலிபர்கள் நிறைய சவால்களை எதிர்கொள்கிறார்கள், இன்னும் ஒரு பக்கம் உலகத்திற்கே வாலிபர்கள் ஒரு சவாலாக மாறியிருக்கிறார்கள். இப்ப இந்த வாலிபர்கள் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்றுதான் இந்த சினிமா என்பது. இது வாலிபர்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு வயோதிபர்களும் இதில் விதிவிலக்கு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சினிமா என்கிற இந்த பகுதியை பொறுத்தவரையில் உண்மையிலே சினிமா ஏன், எதற்காக சினிமா? உண்மையிலே சினிமா என்டர்டைன்மெண்டா அல்லது சினிமா பிசினஸா? இந்த பகுதியை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சினிமா ஒரு என்டர்டைன்மெண்டா அல்லது ஒரு சினிமா ஒரு பிசினஸா? உண்மையிலே சினிமா ஒரு என்டர்டைன்மெண்ட் என்ற நிலையிலிருந்து அது போய்விட்டது. இப்போது சினிமா ஒரு என்டர்டைன்மெண்ட் என்கிற நிலையிலிருந்து போய்விட்டது. சினிமா என்பது இன்றைக்கு பெரிய ஒரு பிசினஸ் தான். இப்ப நீங்களும் அறிந்திருப்பீர்கள், ஒவ்வொரு சும்மா நம்முடைய
இந்தியன் தமிழ்நாட்டு சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை செய்யக்கூடிய ஆக்டர்கள், ஆக்ட்ரஸ்கள் அவர்களுடைய ஒவ்வொரு படத்திற்கும் உரிய அக்ரிமெண்ட் எவ்வளவு அவர்கள் வாங்குகிறார்கள் என்கிற விஷயத்தை நாம் பார்க்கிற போது உண்மையிலேயே 7 கோடி, 10 கோடி, 15 கோடி, 25 கோடி, 50 கோடி இதெல்லாம் ஒரு படம் நடித்து முடிப்பதற்கு அவர்கள் வாங்கக்கூடிய பணம். ஒரு நடிகருக்கு, ஒரு ஹீரோவுக்கு, ஒரு ஹீரோயினுக்கு இந்த அமௌண்ட் என்று சொன்னால் அதில் எத்தனை அடுத்த நிலையில் உள்ள நடிகர் நடிகைகள் வருகிறார்கள். இவ்வளவு பேருக்கும் உரிய பணம் சேர்க்கப்பட வேண்டும். இதுதான் இங்க உள்ள விஷயம். அப்ப இங்கே இந்த சினிமா இண்டஸ்ட்ரி ஒழுக்க சீர்கேட்டை விதைத்தால்தான் அவர்கள் பக்கம் வாலிபர்களை இழுக்க முடியும். ஒரு எத்திக்ஸ் அவர்களிடம் போது கிடையாது. இப்ப நீங்கள் சொன்னது போல உண்மையிலே ஒரு காலத்தில் வெட்கம் என்பது மிக ஒரு முக்கியமான பண்பாக நம்முடைய சமுதாயத்தில் இருந்தது. இந்த பாயா கல்ச்சர் எல்லாம் இருக்கவில்லை. ஆனால் பெண்கள் அவர்கள் அணியக்கூடிய சாரிகளில் முதல் திக்னஸை கவனிப்பார்கள். திக்கான சாரி தான் உடுப்பார்கள். அவர்கள் போடக்கூடிய பிளவுஸ் மணிக்கட்டு வரை இருக்கும். ரைட்? அந்த சாரியால் தங்களை மூடி மறைத்துக் கொள்வார். இப்போதும் நீங்கள் சில ஊர்களில் இதை பார்க்கலாம். இப்போ தமிழ்நாட்டிலே நீங்கள் போனால் சில கரையோர கிராமங்கள், சில ஊர்களுக்கு போனால் இதை நீங்கள் அந்த காட்சிகளை இன்னும் பார்க்கலாம். இந்த யங் லேடிஸ் அல்ல, வயது முதிர்ந்த லேடிஸ் அப்படியான ட்ரெஸ்ஸோடு வருவதை நம்ம அவதானிக்க முடிகிறது. இப்படி வெட்கம் என்பது மிக உயர்ந்த ஒரு பண்பாக இருந்த இன்றைக்கு வெட்கம் அறவே இல்லாமல் போய்விட்டது. என்ன வாப்பாவும் மகனும், வாப்பாவும் மகளும், ஏன் நீங்கள் பார்க்கலாம், மகளுக்கு திருமணம் முடித்து கொடுத்த மருமகனும் மாமியாரும் ஒன்றாக இருந்து இந்த சினிமாவை பார்க்கிற அளவுக்கு நோமலாக்கி விட்டார்களா இல்லையா? எவ்வளவு ஒரு அசிங்கம் என்று பாருங்கள். மாமனார் மாமியார், நம்முடைய தமிழ்நாடு இலங்கை கலாச்சாரத்திலே மாமியாருக்கு மருமகன் உண்மையில யாரு? மஹ்ரம் முஅப்பத். மஹ்ரம் முஅப்பத், நிரந்தரமான மஹ்ரம். கடைசி வரைக்கும் அவர் அந்த பெண்ணை தப்பாக நினைக்கவே முடியாது. இப்படி இருந்தும் கூட மருமகனை கண்டால் மாமியார் மறைந்து வாழ்கிற ஒரு கல்ச்சர் தான் நம்முடைய சமூகத்தில் இருந்தது. இந்த சினிமா, இந்த சோசியல் மீடியாக்களுடைய தாக்கம் இன்றைக்கு மாமியாரும் மருமகனும் இருந்து படுக்கை அறை காட்சிகளை ஒன்றாக பார்க்கிற நிலைக்கு கொண்டு வந்து விட்டது. இதனுடைய ரிசல்ட் என்ன? இன்றைக்கு விபச்சாரம் சாதாரணமாக வீடுகளுக்குள் நடைபெறுகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம் உதாரணம் சொல்ல முடியாத விபச்சாரங்களை இன்று சமூகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த விபச்சாரங்கள் எல்லாம் உருவாகுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இந்த சினிமா வந்திருக்கிறது. இந்த சினிமா உள்ளங்களை சாகடித்திருக்கிறது. உள்ளங்கள் மரணித்து விட்டன இந்த சினிமாவினால். இசை, ஆபாசம், விரசம், ரைட், பொய் என்று வக்கிரம், அதே போல வயலன்ஸ். என்னது வயலன்ஸுக்கு சொல்றது? நம்ம இந்த அதாவது விகாரமான நிலையில் ஒரு தீவிரவாத சிந்தனைகளை உண்டாக்குவது, இப்படியான பல பாதிப்புகள் இந்த சினிமாவினால் ஏற்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இதுல வாலிபர்கள் மட்டும்தான் என்று சொல்ல முடியாது, எல்லோருமே இதுல உணராமல் நுழைந்திருக்கிறார்கள். இது ஒரு தெளிவான பாவம் என்பதிலே இரண்டாவது கருத்து யாருக்குமே இருக்க மாட்டாது. இந்த பாவத்தில் இருந்து எல்லோரும் விடுபட வேண்டும். குறிப்பாக வாலிபர்கள் இந்த பாவத்தில் இருந்து விடுபட வேண்டும். உணராமல் இதற்குள் போகக்கூடாது. போக போக நமக்கு இன்றைய குர்ஆன் ஓதுறதுக்கு விருப்பம் இல்லை, வீட்டில் குர்ஆனுடைய சத்தம் இல்லை, திக்ர் செய்வதற்கு டைம் இல்லை. தூங்கும் போது எவ்வளவோ சிஸ்டத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். ஒது செய், தொழு, திக்ர் செய், குர்ஆன் ஓது. அதுக்கு பிறகு அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வஹ்யா என்று சொல்லி நீ உறங்கு என்று சொல்லி தராங்க. ஆனால் இன்றைக்கு காதுக்குள்ள ஹெட்செட்டை போட்ட நிலையில் தூங்குறோம். கடைசியா கேட்டது ஒரு பாடு. சில இன்சிடென்டையும் அல்லாஹு தஆலா காண்பிக்கிறான். மௌத்தாகிறார்கள். காலையில போய் பார்த்தால், கிட்டத்துல நான் பார்த்தேன், ஒரு சகோதரருடைய மௌத்து தந்தை அழுகிறார். ஏனென்றால்
மகன் காதுல ஹெட்செட் போட்டிருந்த நிலையில் மூத்தாயிருக்கிறார். முன்னால போன்ல போனதில் லேப்டாப்ல போனதை பார்த்தால் முழுக்க சினிமாவும் குப்பைகளாகவுமே இருந்திருக்கின்றன. அல்லாஹ் தான் பாதுகாக்க வேண்டும். எனவே இந்த ஜாகிலியத்திலிருந்து கண்டிப்பாக நம்முடைய முழு சமூகமும் விடுபட வேண்டும். குறிப்பாக வாலிபர்கள் விடுபட வேண்டும். இதனுடைய ஒரு கட்டமாகத்தான் காதலும் அமைந்திருக்கிறது. உண்மையிலேயே நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ஒரு விரிவாக கலந்துரையாட வேண்டிய ஒரு தலைப்பு நம்ம நேரத்திற்கு செல்ல வேண்டி இருப்பதனால் அல்லாஹு தஆலா இந்த ஆபத்துகளில் இருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று துஆ செய்து இத்தோடு இந்த கேள்விக்கான பதிலை சுருக்கலாம்னு நினைக்கிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் துக்தோருனா. டாக்டர், இந்த நீங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் ஒரு நிமிஷத்துக்குள்ள நான் சுருக்கமாக சொல்லி நான் இதை முடிச்சு கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னும் ஒரு இதே நாள்ல அடுத்த ஒரு சந்திப்பு நமக்கு இருக்குது. அது ஒரு மிக முக்கியமான தலைப்பு இன்ஷா அல்லாஹ். இப்ப இந்த இளைஞர்கள் எதிர்நோக்கும் சவால்களும் தீர்வுகளும் என்ற இந்த தலைப்பின் கீழே நம்முடைய அன்புக்குரிய கலாநிதி முபாரக் மதனி அவர்கள் சொன்ன சில செய்திகள். அதாவது இந்த இளமை பருவத்தை பொறுத்தவரையில அது மிக முக்கியமான பருவம், வஹையினால் சிறப்பிக்கப்பட்ட மிக முக்கியமான பருவம். இதை சரியாக பயன்படுத்துவதற்கு அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே அரசுடைய நிழலை கொடுக்கின்றான். அந்த அளவு ஒரு மிக முக்கியமான ஒரு பருவம் தான் இந்த இளமை பருவம். இந்த இளமை பருவத்தை வழி தவறுவதற்கான சில மிக முக்கியமான விடயங்களை பார்க்கின்ற பொழுது குறிப்பாக இந்த சமூக வலைத்தளங்கள் இருக்கின்றன. அதனூடாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதாவது இன்றைக்கு மதமாற்றம், அதே போன்று நாத்திக சிந்தனை, அதே மாதிரி குர்ஆன்ல சந்தேகம், ஹதீஸ்ல சந்தேகம், அதே மாதிரி அதாவது இஸ்லாத்தை படிக்காத எந்தவித ஷரியாவினுடைய பின்புலமும் இல்லாம வெறுமனே 4 தமிழ் புத்தகங்களை வாசித்து விட்டு வீடியோ கேமராக்கு முன்னால் தோன்றுகின்றவர்களை ஆலிம்களாக அறிஞர்களாக பார்த்து அவர்களை பின்பற்றி நெறி பிறழ்கின்ற ஒரு விடயம். அதே போன்று ஒழுக்க ரீதியிலான, அதாவது பேச்சுக்களில் ஆபாசம், நடத்தைகளில், சிந்தனைகளில், பார்வைகளில் ஆபாசம், இப்படியான விடயங்கள். அதே போன்று போதை வஸ்து பாவனை, இளைஞர்கள் குறிப்பாக போதை வஸ்துக்கு அடிமையாகுவது, அதே மாதிரி சினிமா, காதல், வெட்கமின்மை, வெட்கம் இழக்க செய்யப்பட்டு தான் வீட்டு சூழலே ஒரு வெட்கமற்ற ஒரு சூழலாக மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே இது இன்றைய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய சவால்கள் என்ற இந்த அடிப்படையில் மிக முக்கியமான பயனுள்ள மிக மிக எல்லோருக்குமே மிக மிக பயனுள்ள செய்திகளை எங்களோட பகிர்ந்து கொண்ட நம்முடைய அன்புக்குரிய டாக்டர் கலாநிதி முபாரக் மதனி அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. நம்மோடு இணைந்திருந்த அன்புள்ள சகோதர சகோதரிகளுக்கு, உங்களுடைய இளைஞர்கள், நான் அதே போன்று நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய சூழ இருக்கக்கூடியவர்கள், நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்கும் நாம் இந்த செய்தியை கொண்டு போக வேண்டும். இதை இன்னும் நீங்க யூடியூப்லயும் பார்க்கலாம், ஃபேஸ்புக்லயும் பார்க்கலாம், இதை ஷேர் பண்ணலாம், இதை எடுத்து நீங்க மீண்டும் பார்த்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு நாங்க ஏற்பாடு செய்திருக்கிறோம். எனவே எதெல்லாம் நாம் பேசணுமோ கேட்டோமோ அதன்படி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கிடுவானாக. நாங்க எப்படி வாழ்றோமோ அது போன்றுதான் நிச்சயமாக எங்களுக்கு மரணம் வரப்போகுது. நாங்க எப்படி மரணிக்கிறோமோ அப்படித்தான் நாங்க எழுப்பாட்டப்பட போகிறோம். எனவே எங்களுடைய வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வோம். அல்லாஹு தாலா நல்ல மரணத்தை நம்ம எல்லோருக்கும் தந்தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் துக்தூருனா. இய்யாக்கும் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த தலைப்பில் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ்.